காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு பிரைவேட்டா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. அந்த பிரைவேட் குரூப்ல இருக்க யாரோ அப்படின்னு சொல்லி யாரு அந்த பொண்ணே மெசேஜ் போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற காலேஜோட பியூன். பியூன். அவர் எடுத்துக்கு போய் மேனேஜ்மென்ட்ல குடுத்து, அந்த மேனேஜ்மென்ட்ல இருந்து அப்பா, அம்மாவ கூப்பிட்டு திட்டி, கடைசி அந்த பொண்ணு இந்த உலகத்த விட்டே நம்மள விட்டே இல்லாம போயிட்டாங்க. இப்படி நடந்திருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எந்த பார்வையில பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த பொண்ணு எடுத்த டிசிஷன்ல எனக்கு ரொம்ப கோவமும் வருது, வருத்தமாவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிதானமா, தைரியமா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த தைரியம் ஏன் வரலன்னா, அதுக்கு பெரிய காரணம் நம்ம சமூகம். ஏன்னா, பெண்கள வந்து தைரியமா இருக்க விட மாட்டேன்து. கொஞ்சம் கத்தி பேசினாலும் அடங்கா பிடாரின்னு பட்டம் குடுத்துருது. இந்த மாதிரியான சமூகத்துல பெண்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ட தான் எதிர்பார்க்க முடியும். அத அந்த மாதிரியான அவங்க செயல்படும்போது, அது என்ன மாரி ஆட்களுக்கு அது வந்து ஒரு கோவத்த உண்டாக்குது. ஏன்னா, நம்ம பெண்களுக்காக அவ்ளோ பேசுறோம். தைரியமா இருங்க, தைரியமா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன், அதுவும் ஒரு ஜென்ஸி கிட்டா இருந்துட்டு, அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப, ரொம்ப ஒரு வருத்தமாவும் இருக்கு. இத நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஒரு அடல்ட். 19 இயர்ஸ் ஆகுது. அந்த காலேஜ் மேனேஜ்மென்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரைவசில தலையிட்டுருக்காங்க. அவங்க வந்து காலேஜ் சமயத்திலயோ, இல்ல அந்த கிளாஸ் நடக்கும்போதோ, இல்ல அவங்க கேம்பஸ்குள்ள இருக்கும்போதோ, அவங்க பிரிமிசஸ்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஒரு தவறான விஷயம் நடந்திருந்தா, அத கண்டிக்கக்கூடிய அதிகாரமும், எல்லா ரைட்ஸுமே அவங்ககிட்ட இருக்கு. அத டினை பண்ணல. நம்ம வந்து அத பத்தி பேசணும்னா, அப்போ நான் வந்து பசங்கள வந்து நீங்க ஒழுங்கா வளர்க்கக்கூடாதான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைப்பாங்க. நான் அந்த இதுவுக்கே வரல. அவங்க ஒரு அடல்ட். அவங்க அந்த காலேஜ் பிரிமிசஸ தாண்டி அவங்க ஒரு பெர்சனல் லைஃப ஒரு சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அத கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்க வருது.